ஹை ஃபாக்ஸ் வெல்கம் டு தி சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஈத்தர் அப்படிங்கிற ஒரு ஏஐ டோக்கன் புதுசாக வந்திருக்குது. அதை நம்ம மெயினாக பார்ப்போம். அதை தொடர்ந்து நிறையா ஏஐ காயின்ஸ் வந்து நான் வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுருக்கிறேன். அதாவது டீப்பின் நேரட்டிவ்லேயும் வரும். ஸோ அந்த காயின்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் எது பெஸ்ட்டு அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 டாபிக் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக புரியணும். அதில் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா ஏஐ இஸ் ஹாட் நேரட்டிவ், அது எல்லாத்துக்கும் தெரியும். அதில் வந்து கம்ப்யூட்டேஷனல் பவர் அப்படின்னா என்னென்னு தெரியணும். டீப்பின் அதாவது ஜிபியூ அப்படிங்கிறது என்னென்னு தெரியணும். ஓகேங்களா? அதாவது டீப்பின்ல ஜிபியூ ஒரு பார்ட். ஓகே, ஸோ கம்ப்யூட்டேஷனல் பவர் அப்படின்னாவே உங்களுக்கு அந்த எனர்ஜி கொடுக்குறது, அதாவது ரேமு, சிபியூ சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். இதே ஏஐ அப்படின்னா டென்சர் ப்ராசஸிங் யூனிட்னு வரும், டிபியூன்னு வரும். சிபியூ வந்து நார்மல் மொபைல் லேப்டாப்பில் ரன் பண்ணுறது. ஜிபியூ வந்து அந்த கிராஃபிக்ஸை வந்து ரன் பண்ணுறது. ஓகேங்களா? இது எல்லாத்தையும் சேர்த்துனா தான் கம்ப்யூட்டேஷனல் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் கியூபிக், ஆகாஸ், இந்த மாதிரி நெட்ஒர்க்கில் எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம். டீப்பின் ப்ராஜெக்ட் உங்களுக்கே தெரியும், ரெண்டர் தெரியும். இப்போ ஏத்தியர் வந்து அதை பற்றி பேச போகிறோம். அதாவது ஜிபியூ, அதாவது கிராஃபிக் ப்ராசஸிங் யூனிட் அப்படிங்கிறது வந்து எஸ்பெஷலி பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டார் பண்ணுறதுக்காக, அந்த வீடியோ குவாலிட்டியை வந்து யூஏல கொண்டு வரதுக்காக. அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ், பிக் டேட்டா அது விட்டுருங்க. ஸோ இது ரெண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிக இம்பார்ட்டண்ட். அதனால தான் நிவிடியா வந்து இன்னுமே வந்து டாப் 5 இருக்காங்க. ஆக்சுவலாக நிவிடியா பார்த்திங்க அப்படின்னா டாப் 100 இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒன்லி கேமிங்கில் தான் இருந்தாங்க. நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் 2014-13 பார்த்திங்க அப்படின்னா நிவிடியாவோட கியூபாவோ ஏதோ சம்திங் அந்த கார்டு யூஸ் பண்ணி தான் நான் வீடியோ கேம்ஸே விளையாடுவேன். அசாசின்ஸ் கிரீட்ஸ் எல்லாமே. ஓகேங்களா? அப்போல்லாம் வந்து சோனி லேப்டாப் இருந்துச்சு, இப்போ இல்லை. ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா அவங்க ப்ராடக்ட் போனாவே உங்களுக்கு தெரியும். எக்ஸாம்பிளுக்கு கேமிங், க்ளவுடு, நெட்ஒர்க்கிங், ஜிபியூஸ் அப்படின்னு சொல்லி இந்த ஜிபியூஸ் தான் வந்து ஃபஸ்ட்டாக ரொம்ப அதிகமாக கொண்டு வந்துருந்தாங்க. நார்மலாக விண்டோஸ் லேப்டாப் எதை வாங்கினீங்கனாலுமே அவங்க வந்து ஜிஃபோர்ஸ் தான் வந்து அதிகமாக கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இதுக்கு பேரலாக வந்து பார்த்தீங்கன்னா காம்படிட்டர் ஏஎம்டி இருக்காங்க. நிறையா மேக் லேப்டாப்லேயுமே வந்து ஏஎம்டி ப்ராசஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போது ஏத்தியரை பற்றி சொல்லணும் அப்படின்னா நான் ஸ்ட்ரைட்டாக அதுக்கு போயிடுறேன். அந்த டாப் 10க்கு வந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் க்ளவுட் கான்செப்ட்டுக்கு வந்துட்டு இன்னும் என் நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்டுக்கு அப்புறம் இப்போ டாப் 3, டாப் 5க்குள்ளே வந்துட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து இவங்க இருக்காங்க அப்படின்னா அது மெயின் காரணம் வந்து ஏஐக்குள்ளேயும் இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஏஐ, ஸ்பீச் ஏஐ, ரோபோட்டிக்ஸ், ஐஓடி டிவைசஸ், என் நம்பர் ஆஃப் திங்ஸ்க்கு வந்து ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா இவங்க தான் வந்து ஜிபியூ ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்காங்க. அதில் வந்து ஜிஃபோர்ஸ் நவ் க்ளவுட் கேமிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. இப்போ முதலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கேமிங் கன்சோல் வாங்கணும், ஜிபியூ இருக்கிற மாதிரி, அதிகமாக 4GB 6GB இருக்கிற மாதிரி, இல்லை லேப்டாப் வந்து அதிக ஜிபியூ இருக்கிற மாதிரி. ஆனால் அதெல்லாம் ரொம்ப லேக்ஸ் கணக்கில் ஆகும், 1 lakh 2 lakhs ஆகும். ஆர் கன்சோல் பார்த்தீங்கன்னா 50-60,000 வரும். ப்ளஸ் கன்சோல் ஜாய்ஸ்டிக்ஸ் எல்லாம் வாங்கினீங்க அப்படின்னா மினிமம் ஒரு 60-70,000 வரும் ஒரு நல்ல கேம் ப்ளே பண்ணுறதுக்கு. அதுக்கு இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு ரெண்டல் கான்செப்ட் மாதிரி க்ளவுடுக்குள்ளே வந்து அவங்க வந்து எனேபிள் பண்ணாங்க. ஓகேவா? இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், இந்த கேமிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா மெம்பர்ஷிப் எடுத்துகிட்டு ஜிஃபோர்ஸில் பை பண்ணிட்டு கனெக்ட் யுவர் கேம் லைப்ரரியில், க்ளவுடில் லைப்ரரியில் கனெக்ட் பண்ணி என்ன லைப்ரரி கேம் வேணாலும் நீங்கள் ப்ளே பண்ணிக்க முடியும் ஃப்ரம் நார்மல் லேப்டாப். இப்போ என்னோடய நார்மல் லேப்டாப் ஒரு 4 to 8 GB டீசெண்டான ஒரு லேப்டாப் இருக்குது அப்படின்னா அந்த கேம் வந்து க்ளவுட்லேயே ரன் ஆகும். அதுதான் நீங்கள் வந்து பை பண்ணுறீங்க. ஸோ இது பே அண்ட் யூஸ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா மைனிங் ப்ராசஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க இந்த ஜிபியூ பவரை வந்து. எக்ஸாம்பிளுக்கு ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஏஎம்டி வந்து அவர் வந்து கியூபிக்கோட சிஓ, அதாவது ஃபவுண்டர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கம் ஃப்ரம் பியாண்ட் அப்படிங்கிறவர் லாஸ்ட் இயர் நவம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் வந்து இந்த ஏஎம்டி ப்ராசஸர் வந்து ஷார்ட்டேஜ் ஆக போகுது ஏன்னா கியூபிக் மைனிங்காக அப்படின்னு சொல்லி இப்போ அதை வந்து ஷேர் பண்ணியிருந்தார். உண்மையுமே ஒரு ஆர்டிக்கல் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஏஎம்டி ரைசன்கிற அந்த பர்டிகுலர் வெர்ஷன், அதாவது ரொம்ப ஹெவி ஜிபியூ சிப், அந்த சிப்பு வந்து பார்த்திங்கன்னா இப்போ அமேசான்லேயே இல்லை. என்னடா போய் பார்த்தா அவங்க கியூபிக்கோட மைனிங்க்கு யாரெல்லாம் மைன் பண்ணுறாங்க அவங்க அத்தனை பேர் இதை தான் ஆர்டர் போட்டு வாங்கினதுனால ஸோ இப்போ ஷார்ட்டேஜ் ஆயிடுச்சு, அதான் பற்றாக்குறை ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் இந்த இடத்துல என்ன சொல்ல வரேன் அப்படின்னா அந்த ஜிபியூ அப்படிங்கிறது வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட், அதாவது ஒரு பிளாக் செயின்ஸ் வந்து மைனிங் பண்ணுறதுக்காகவும், டோக்கன் மைனிங்காகவும், கிராஃபிக்ஸ் கேமிங்காகவும், இல்லை ஏதாவது ஏஐ டாஸ்க்ஸ் ட்ரைன் பண்ண ஏஐ டாஸ்க்கோ இல்லை ஏஐ மாடலுக்கு வந்து ட்ரைனிங் பண்ணுறதுக்காக என் நம்பர் ஆஃப் திங்ஸ்க்கு வந்து ஜிபியூ யூஸ் பண்ணுவாங்க. அதாவது சிபியூ யூஸ் பண்ணுவாங்க, கம்ப்யூட்டேஷன் பவரும் தேவைப்படும், ஜிபியும் தேவைப்படும். ஸோ இது ரெண்டு வந்து என்ன இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ அதே வந்து ஈத்தருக்கு வாங்க. ஈத்தரை பொறுத்தளவுக்கு என்னென்னா டிஸ்ட்ரிபியூட்டட் ஜிபியூ க்ளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. க்ளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னா அதுதான் ஆல்ரெடி நிவிடியா பண்ணிட்டாங்கல்ல. அப்போ ஏன் ப்ரோ இங்கே ஈத்தர் பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க வந்து டீசென்ட்ரலைஸ்டாக வராங்க. டீசென்ட்ரலைஸ்டுனாவே என்ன வந்துடும், Web3 வந்துடும். ஸோ Web3க்குள்ளே
இவங்க வந்து எஸ்பெஷலி ஃபார் கேமிங் கொடுக்குறாங்க. அதில் மெயினாக என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட். ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா க்ளவுட் பேஸ்டு போர்ட்டிங் சொல்லி சொல்கிறாங்க. அதாவது இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் முதல்ல பார்த்தீங்கன்னா தேட்டருக்கு போய் தான் அவங்க படம் பார்க்கணும். ஆனால் அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க, பென்ட்ரைவில் காப்பி பண்ணி டிஜிட்டலாக ப்ளே பண்ணீங்க. ஆனால் பென்ட்ரைவ் தூக்கிட்டு கேரி பண்ணிட்டு போயிட்டு இருக்கணும். ஆனால் நீங்கள் எங்கே வேணாலும் உட்காந்து எந்த டிவைஸ், மொபைலாக இருக்கட்டும், டேப் ஆகட்டும், லேப்டாப் ஆகட்டும், டிவி ஆகட்டும், நெட்ஃப்ளிக்ஸில் போய் படம் பார்க்கலாம். ஆனால் அதுதான் க்ளவுட் கான்செப்ட். ஓகேங்களா, அது ஆல்ரெடி க்ளவுட்லேயே வந்து அந்த ஸ்டோரேஜில் இருக்கும். நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் மட்டும் வச்சுருந்தீங்கன்னா வீடியோ பார்க்கலாம். அந்த மாதிரி கேமையே வந்து டிவிலேருந்து ப்ளே பண்ணால் எப்படி இருக்கும் இமேஜின் பண்ணி பாருங்கள். கேமை வந்து மொபைலில் ப்ளே பண்ணால் எப்படி இருக்கும், லேப்டாப்லேருந்து ப்ளே பண்ண என்ன இருக்கும். அதாவது நான் சொல்கிற வரது ரொம்ப ஹியூஜாக இருக்கக்கூடிய, அதாவது ஹை பொட்டென்ஷியல் காஸ்ட்லியான லேப்டாப் மொபைல் இல்லாமல் ஒரு நார்மல் மொபைல்லேருந்து ஜிடிஏ மாதிரி ஒரு கேமை வந்து நீங்கள் வந்து ப்ளே பண்ண முடியும் அப்படின்னா அதை இமேஜின் பண்ணி பாருங்கள், அது எந்த மாதிரி ப்ராஜெக்ட் சொல்லி. ஸோ அதுதான் இவங்க பண்ணுறாங்க. ஆல்ரெடி நிவிடியா அதை பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலுமே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஜிபியூ பவரை வந்து டீசென்ட்ரலைஸ்டாக க்ளவுடுக்கு கொண்டு வராங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்டு, அந்த ஜிபியூ பவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேமிங் அண்ட் ஏஐ மாடலிங் ட்ரைனிங்காக யூஸ் பண்ணுறாங்க. அதை இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, டிவிஸ் ஆர் பிசிஸ் வித் சிங்கிள் கிளிக் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா சச்சஸ் மொபைல்ஸ், ஸ்மார்ட் டிவிஸ், இது ரெண்டுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக யோசிக்கிறேன். ஸோ இது ஏஐ ப்ளஸ் கேமிங் டோக்கன் அப்படிங்கிறது தான் வந்து இதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட் இங்கே. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஜிபியூ பவர் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ஏஐ வாய்ஸ் இன்டராக்ஷன், ஏஐ விசுவல் இன்ட்ராக்ஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி ஏஐ டாஸ்க்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஜிபியூ பவர் தேவைப்படும். அந்த டாஸ்க்ஸுமே வந்து, அதாவது ஏஐ ரிலேட்டடான டாஸ்க்ஸுமே வந்து ஜிபியூ வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த ஜிபியூ அப்படிங்கிறது என்னென்னு நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டு, இந்த டிபின், அதாவது டீசென்ட்ரலைஸ்டு ஃபிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த க்ளவுடில் வந்து இந்த ஜிபியூ இருக்கும். ஓகேவா, ஸோ அந்த ஜிபியூ வந்து க்ளவுடில் இருந்து கொடுக்குறாங்க. ஒயிட் பேப்பர் போய் படித்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். என் நம்பர் ஆஃப் திங்ஸ் வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. எப்படி வந்து ரெண்டர் பண்ண போகிறாங்க, எப்படி மொபைல், லேப்டாப் இது மாதிரி டிவைஸில் எப்படி ஒர்க் ஆகும், எப்படி இது டீசென்ட்ரலைஸ்டு, எப்படி ஸ்கேலபிள், எப்படி செக்யூர்ட் அப்படிங்கிறது எல்லாத்தையும் சொல்லியிருப்பாங்க. பட் மோர் டீட்டெயில்ஸ் வந்து அவங்களோட டெக்னாலஜியை பொறுத்து தான் இருக்குமே தவிர்த்து டோக்கனை பற்றி இருக்காது. ஸோ அவங்க டோக்கன் லான்ச் இன்னும் பண்ணலை. டோக்கன் லான்ச் பண்ணும்போது அந்த டோக்கனாமிக்ஸ் ப்ளஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரிய வரும். ஓகே, அந்த டைமில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். பட் இந்த ஏத்தர் வந்து மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா நிவிடியாவோட இன்செப்ஷன் ப்ரோக்ராமிங்கில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. விச் மீன்ஸ் நிவிடியா வந்து எப்போவுமே வந்து ஸ்டார்ட் அப்புக்குன்னு சொல்லி அலோகேட் பண்ணுவாங்க ஃபண்டு. அதில் வந்து இந்த ஏத்தர் ப்ரோக்ராமில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க, அதாவது பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன இருக்குன்னா நிவிடியா வந்து அவங்கள வாட்ச் பண்ணுவாங்க, ப்ளஸ் மார்க்கெட்டிங்க்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, டெவலப்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த ப்ராஜெக்டை வந்து இவங்களையும் கூட மார்க்கெட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிவிடியாவே வந்து நாளைக்கு வந்து ஏத்தர் காயினை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்தளவுக்கு அவங்க கொண்டு போனாங்கன்னா, ஸோ அப்போ எந்த அளவுக்கு ஹியூஜ் பொட்டென்ஷியல்னு பார்த்துக்குங்க. ரெண்டர் வந்து ஆப்பிள் கூட பார்ட்னர் வச்சதுக்கப்புறம் தான் ரெண்டரே வந்து மேலே போச்சு. ஸோ அந்த மாதிரி ஏத்தர் வந்து நிவிடியா கூட வச்சிருக்கிறதுனால இது வந்து ரொம்ப பொட்டென்ஷியலாக பார்க்கப்படுது. பட் என்ன ஒன்றே ஒரு ப்ராப்ளம் என்ன நான் வந்து அச்சப்படுறேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, மோர் ரெவென்யூ பார்த்திங்க அப்படின்னா டீம் ஓரியன்டாக இருக்குமோ, கம்யூனிட்டி ஓரியன்டாக இல்லாமல் நிவிடியா பேஸ்டாகவே இருக்குமோ, இல்லை ஏத்தர் டீம் பேஸ்டாக இருக்குமோ அப்படிங்கிறத மட்டும்தான் நான் வந்து ஒரி பண்ணுறேன். பட் அது ஃப்யூச்சரில் வந்து டோக்கன் லான்ச் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக பார்க்கலாம். இதுவுமே டாப் 100 லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு காயின் தான். ஸோ கண்டிப்பாக வந்து இது வந்து நான் வந்து அடுத்த பிக்காக நான் வந்து ஒரு முக்கியமான ஏஐ டோக்கன் நான் சொல்லுவேன். ஸோ ரெண்டர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ரெண்டர் எந்த அளவுக்கு பொட்டன்ஷியலாக போச்சு அப்படின்னா, அவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட்டர் ஜிபியூ ரெண்டரிங் ஆன் தி பிளாக் செயின், அவங்களும் வந்து ஜிபியூ தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. யாரெல்லாம் வந்து ஏஐ டாஸ்க்கு வேணும் அப்படின்னா, எனக்கு ஜிபியூ தேவை, என்னோடய லேப்டாப் தேவை, என்னோட ஏஐ மாடலிங் தேவை, இல்லை நான் ஏதோ டோக்கன் மைண்ட் பண்ண போகிறேன், பிளாக் செயின் டெக்னாலஜி வந்து மைண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா இவங்க கூட டைப் வச்சு சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கி அவங்கள்ட்ட இருந்து ஜிபியூ வந்து ரெண்ட் பண்ணிக்க முடியும். அதான் வந்து ரெண்டர் நெட்வொர்க். அதில் ஆப்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் பார்ட்னர் வச்சனால இவங்க வந்து ரொம்ப ஹியூஜாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அதே மாதிரி ஆகாஷ் பார்த்திங்க அப்படின்னா நாட் ஒன்லி ஜிபியூ, தே மென்ஷன் கம்ப்யூட் மார்க்கெட் பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கம்ப்யூட் அப்படிங்கும்போது நான் என்னோட ட்விட்டரில் சொன்ன மாதிரி ரேம், சிபியூ, ஜிபியூ ஜிபியூமே வந்து இது ஒரு பார்ட்டாக வந்துடும். ஓகேங்களா, ஸோ அவங்கள்ட்ட போனீங்க அப்படின்னா ஹார்ட்வேர் இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்கள்ட்ட வந்து நீங்கள் வாங்கிக்க முடியும். அதுதான் வந்து ஆகாஷ் பண்ணுறாங்க. அவங்களோட மார்க்கெட் பிளேஸில் போய் நீங்கள் ரெண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுதான் இவங்க பண்ணியிருப்பாங்க, ஓப்பன் நெட்வொர்க் தட் லெட்ஸ் யூசர் பை அண்ட் செல் கம்ப்யூட்டிங் ரிசோர்ஸஸ். கம்ப்யூட்டிங் ரிசோர்ஸ்னால் என்ன, உங்களுக்கு ரேம் வாங்கிக்க முடியும், ஒரு ஜிபியூ சிப்போ இல்லை வந்து ஹார்ட்வேர் இதே வாங்கிக்க முடியும். அதேமாதிரி சிபியூ ப்ராசஸர் சிப்பும் உங்களால் வாங்கிக்க முடியும். ஸோ அது எல்லாமே வந்து டீசென்ட்ரலைஸ்டாக கொடுக்குறாங்க, அதுதான் முக்கியம். ஆல்ரெடி சென்ட்ரலைஸ்டாக இருக்கிறவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏஎம்டி, நிவிடியா ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் ரியல் வேர்ல்டில். ஸோ இவங்கெல்லாம் வந்து ரியல் வேர்ல்டு பிஸ்னஸையே வந்து
கிரிப்டோக்குள்ளே வராங்க. ஏன் அப்படின்னா Web3க்காக வராங்க. ஓகேவா? ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா Web3ல ஆல்ரெடி இருக்கக்கூடிய கேமிங், டெஃபி, NFT ப்ராஜெக்ட்ஸ்க்கு எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க ஈஸியாக வந்து டைப் பண்ணிக்க முடியும். அதனால தான் வந்து இவங்க ஹியூஜாக இருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா IO.net. IO.net பார்த்திங்க அப்படின்னா ரெண்டருக்கு மேலே வந்து இதை கான்செப்ட் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னா ஏஐ ட்ரைனிங், அந்த ஜிபியூவை வந்து ஏஐ ட்ரைனிங்காக யூஸ் பண்ணுறாங்க. அதுதான் IO.net ப்ராஜெக்ட். பட் இன்னும் மேலே ரொம்ப அதிகமாக பண்ணுறாங்க. அந்த இன்டெப்த் கான்செப்ட் நான் போக வேணாம். ஏன்னா இது வந்து ஓவராலாக வந்து ஒரு ஏஐ காயினை அலசக்கூடிய ஒரு வீடியோவாக தான் நான் வச்சுக்கிறேன். ஓகேவா? இன்டெப்த்தாக நான் போகாமல் ஒரு டோக்கனை பற்றி என்னென்ன காயின்ஸ்லாம் இருக்குது. ஸோ IO.net ப்ராஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நெட் ஆஃப் ஜிபியூஸ். ஸோ இவங்க என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே மென்ஷன் பண்ணிக்காம பவர்டு பை சொலானா ரெண்டர் ஃபைல் காயின். ஸோ அந்த ஃபைல் காயின் ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணி ரெண்டர் ஜிபியூ யூஸ் பண்ணி சொலானா பிளாக் செயின் யூஸ் பண்ணி இவங்க ஏஐ ட்ரைன் பண்ணுறாங்க. அதுதான் வந்து IO.net. இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் வந்து ரெண்டர், ஆகாஸ், IO.net நான் சொன்னேன். ஸோ இந்த மூணையும் சேர்த்துனா தான் கைஸ் கியூபிக். அதனால தான் கியூபிக்கில் அவ்வளோ புல்லிஸாக இருக்கிறேன். ஒருத்தர் கூட ட்விட்டர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தார் ஏன் கியூபிக்கில் வந்து அவ்வளோ புல்லிஸாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி. கியூபிக் ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட் பவர், அதாவது யூசர்ஸ்லேருந்து கம்ப்யூட் பவர் எடுத்துக்கிட்டு ஜிபியூ பவரை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதுதான் வந்து ஆகாஸ் மாதிரி. ஓகேங்களா? அதுக்கப்புறம் IO.net மாதிரி அது வந்து ஏஐ ட்ரைனிங்காக யூஸ் பண்ணுறாங்க. அதாவது யூஸ்ஃபுல் ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த 3 டாஸ்க்குமே வந்து ஒரே ப்ராஜெக்ட் பண்ணக்கூடியது தான் வந்து கியூபிக். அது போக இல்லாமல் சிங்குலாரிட்டி அப்படிங்கிற வேர்டு வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஐரோபோட் படத்தில் வந்து விக்கி இருக்கும் பார்த்திங்கன்னா, அந்த மாதிரி கான்செப்டை ஏஐ கர்த்துன்னு வச்சுருக்காங்க. அதையும் வந்து அதில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம சேனலில் யூடியூப்பில் ஆல்ரெடி நான் டாவ் பற்றி 100x அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டேன். அதுக்கப்புறம் கியூபிக் போட்டேன். இது 2 தான் வந்து நம்மளோட டாப் 1 அண்ட் 2nd ப்ராஜெக்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் பாருங்கள். ஸோ இதுக்கு முன்னாடி ஏஐக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஜிஆர்டி, ஃபெச், ரெண்டர் காயின்ஸ் வந்து நம்ம டெலகிராம் சேனலில் கொடுத்துருந்தோம். பட் ரெண்டார், ஃபெச் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 2x மேக்ஸிமம் 5x அப்படி தான் பண்ணுவோம். அதுக்கு மேலே பண்ணாது. ஃபெச் மேபி பண்ணலாம், பட் ரெண்டார் பார்த்தீங்கன்னா ஒரு 5x அதில் தான் பண்ணுவோம். மேபி ஆகாஸ், ஜிஆர்டி இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 to 10x பண்ணலாம். ஓகேங்களா? பட் கியூபிக் 10x பண்ணலாம். டாவ் பார்த்தீங்க அப்படின்னா 5x தான் மேக்ஸிமம் இங்கிருந்து பண்ணுவோம். 10xே கொஞ்சம் கஷ்டம் தான், ஏன்னா ஆல்ரெடி 20-25x பண்ணிருச்சு. ஸோ இப்படி இருக்கும்போது நம்பர் ஆஃப் பீப்புள், அதாவது நம்ம டெலகிராமில் நிறைய பேர் என்ன கேட்குறாங்க அப்படின்னா அடுத்த காயின் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு தான் நான் ஓவராலாக எல்லா காயின்ஸும் அனலைஸ் பண்ணிருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் ஓவராலாக எல்லாமே பார்த்தீங்க, எய்த்தர் காயின் வந்து ரொம்ப ஓரளவுக்கு கன்வின்சிங்காக இருக்குது எனக்கு. ஓகேங்களா? ஆனால் இந்த ஜிபியூ அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் வந்து அதை தான் பண்ணுறாங்க. ரெண்டாரும் ஜிபியூ தான் யூஸ் பண்ணுறாங்க. ஆகாஸும் சிபியூ தான் யூஸ் பண்ணுறாங்க. ஐ மீன் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறாங்க. IO.netடும் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க ஏஐ ட்ரைனிங்க்கு. இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா நோட் ஏஐ அப்படின்னு சொல்லியிருக்கு. இவங்க வந்து காயின் பேர் வந்து ஜிபியூ அப்படின்னு வச்சுருக்காங்க. இவங்களுமே பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஏஐயில் வந்து ஒரு நல்ல டோக்கன் அப்படின்னு சொல்லலாம். கிராஃபிக்ஸ் கார்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பை செல் பண்ணுறாங்க, ஹவலி ரேட்டுக்கு வந்து சொல்கிறாங்க. இது வந்து ஒரு நல்ல காயின். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா GPU.net இன்னும் இவங்களும் வந்து டோக்கன் லான்ச் பண்ணல. அதாவது Node.ai வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோக்கனை லான்ச் பண்ணிட்டாங்க. ஓகே, GPU பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே தான் பை அண்ட் செல்லு தான் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. இது போய் பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு தெரியும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா GPU.netல வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு மார்க்கெட் பிளேஸ் தான். அங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா NVIDIA இல்லை AMDயோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி, அதாவது அவங்களோட ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணி இவங்க வந்து ஓனாக வந்து ஹவர்லி ரேட்டுக்கு வந்து விற்கிறாங்க. ஸோ அவங்க மட்டும் இல்லை, இன்னொரு பார்த்திங்க அப்படின்னா கேமர் காயின் அப்படின்னு சொல்லி GMH. ஸோ இது பார்த்திங்கன்னா நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் பற்றி பார்த்திங்க அப்படின்னா இதை பற்றி நிறைய பேசிகிட்டு இருந்தாங்க. இது ரொம்ப புல்லிஸான அப்படின்னு சொல்லி. ஏன் அப்படின்னா கேமர்ஸ் ஷேர் தேர் GPU பவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது க்ளவுட் கம்ப்யூட்டிங் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து ஒரு க்ளவுடில் வந்து ஷேர்டு நெட்வொர்க் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கிராஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட். அதாவது எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களோட இன்டர்நெட் வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கிறது, அதான் வந்து கிராஸ் ப்ராஜெக்ட். அதே மாதிரி தான் இவங்க யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து டிவி பார்க்குறீங்க ஆனால் சும்மா ஓடிட்டுருக்கு அப்படின்னா அந்த பர்டிகுலர் டிவியோட GPU பவர், அந்த பர்டிகுலர் மொபைல் ஆர் லேப்டாப் ஏதோ யூஸ் பண்ணுறீங்க, இல்லை கேமிங் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஃப்ரீயாக இருக்கக்கூடிய ஸ்பேஸை வந்து அவங்க யூஸ் பண்ணிக்குவாங்க. நீங்கள் நெட்வொர்க்கோடு கனெக்ட் பண்ணுறீங்க. எக்ஸாம்பிளுக்கு உங்கள் மொபைலில் வந்து 16 GB RAM ஆர் 8 GB RAM இருக்குது. ஆனால் பர் டேயில் வந்து நீங்கள் வந்து 2 to 4 GB தான் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க. அப்போ ரிமைனிங் 4 GB இருக்குது. அந்த 4 GB வந்து உங்களுக்கே தெரியாமல் அவங்க யூஸ் பண்ணிக்குவாங்க, அதாவது உங்கள் அப்ரூவலோட. ஓகேவா? அந்த மாதிரி ரேம் ஆகட்டும், ப்ராசஸ் ஆகட்டும், GPU ஆகட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷேர்டாக வந்து ஒரு கம்யூனிட்டி க்ரியேட் பண்ணி அந்த கம்யூனிட்டிக்குள்ளே வந்து அவங்க வந்து கேமருக்காக வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எகெயின் வந்து எண்ட் ஆஃப் த டே வந்து பார்த்திங்கன்னா GPU வந்து ஷேர் பண்ணுறது தான்.
அதாவது எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து அவங்க வந்து கொண்டு வராங்க. பட் இங்கே கான்செப்ட் கோர் பார்த்தீங்க அப்படின்னா ஜிபியூ பவரை ஷேர் பண்ணுறது. க்ளவுடில் பண்ணுறீங்களா, இல்லை வந்து ரெண்ட் பண்ணி பண்ணுறீங்களா, இல்லை இந்த மாதிரி வந்து யூசர் பேஸ்டு பண்ணுறீங்களா அப்படிங்கிறது. ஸோ கேமர் ஆஷில் பார்த்தீங்க அப்படின்னா ஷேர் எக்ஸஸ் கம்ப்யூட்டிங் பவர் வென் வாட்சிங் மூவிஸ். அது நான் சொன்ன மாதிரி நீங்கள் மூவி வாட்ச் பண்ணும்போதோ இப்போ இன்டர்நெட் யூஸ் பண்ணும்போது அதுலேருந்து ஜிபியூ ரேம் பவர் எல்லாமே எடுத்துக்குவாங்க. ஸோ அது வந்து எதில் ஒர்க் ஆகுது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் கொடுக்குற அமௌண்ட்டுக்குமே வந்து கேமர் ஆஷ், அதாவது ஜிஎம்ஹெச், ஜிஹெச்எக்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த காயினு, அதுவுமே வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிரும் ரிவார்டாக. ஸோ அது வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இந்த இடத்துல ஹவு டு ப்ளே அண்ட் ஏர்ன் அப்படிங்கிற மாதிரி, நீங்கள் ப்ளே பண்ணும் போதே ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் ப்ளே பண்ணுறதுலேருந்து பண்ண முடியாது, அதுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய கம்ப்யூட்டேஷனல் பவர் ஆகட்டும், ஜிபி பவர் ஆகட்டும், அதுக்கு நீங்கள் வந்து ரிவார்டாக வந்து ஜிஹெச்எஸ் காயினை வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ இவங்களுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல ப்ராஜெக்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா Clore.ai. இவங்களும் பார்த்திங்க அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட்டட் சூப்பர் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எகெயின் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சஸ் ஜிபியூ கம்ப்யூட்டிங் நோட்ஸ் ஃப்ரம் கம்யூனிட்டி. அதாவது என்னென்னா கம்யூனிட்டியாக வந்து ஜிபியூ நோடே வச்சுருப்பாங்க. அதாவது இப்போ நிவிடியா மாதிரி ஓகேங்களா, அவங்க டிஸ்ட்ரிபியூட்டடாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, டீசென்ட்ரலைஸ்டாக. யார் இப்போ ரெண்டார், ஆகாஷ் இந்த மாதிரிலாம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அது இவங்க கூட ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு பர்டிகுலர் நோடு சர்வர் வச்சுருக்கக்கூடிய கிளைண்ட்ஸ் ஓகேங்களா. அவங்கள்ட்ட இருந்து நீங்கள் வந்து ரெண்டல் பை பண்ணிக்க முடியும், அதாவது மார்க்கெட் பிளேஸ் மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்காக எதுக்கு யூஸ் பண்ணிக்குவாங்க அப்படின்னா மைனிங்காக யூஸ் பண்ணுவாங்க, ஏஐ ட்ரைனிங்காக யூஸ் பண்ணுவாங்க, மூவி ரெண்டருக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நான் ஒரு மூவி ரெண்டர் பண்ணணும், ஒரு அனிமேஷன் மூவி வந்து இந்த ஃப்ரோசன் 2 இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு மூவிக்காக எனக்கு ரெண்டரிங் வந்து தேவைப்படுது அப்படின்னா நான் இவங்க கூட வந்து நான் வந்து ரெண்டில் வந்து எடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ அந்த நோடு கூட நான் கட் பண்ணி அந்த நோட்லேருந்து நான் வந்து தனியாக எனக்குன்னு ஒரு நோடு வச்சு பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் வேல சேம் கான்செப்ட் தான் அச்சீவ் பண்ணுறாங்க. அது என்ன அப்படின்னா டீப்பின் கான்செப்ட், அதாவது டீசென்ட்ரலைஸ்டு வேல வந்து எப்படி ஜிபியூ பவர் வந்து கொடுக்கறது, ஷேர் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் இப்போ காமிச்ச அத்தனை ப்ராஜெக்ட்ஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டாப்பிக்குள்ளே நான் காமிச்ச கம்ப்யூட்டேஷனல் பவர் ஆர் ஜிபியூ டீப்பின் கான்செப்டில் வந்து வந்திருக்கும். ஸோ இந்த ப்ராஜெக்ட்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஒரு கொஸ்டின் உங்களுக்கு என்னென்னா, இந்த ப்ராஜெக்ட்ஸில் எந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து பெஸ்ட் ப்ராஜெக்ட் நம்புறீங்க, எந்த ப்ராஜெக்ட் வந்து அதிகமாக ப்ராஃபிட் கொடுக்கும்னு நீங்கள் நம்புறீங்க, அதாவது எது வந்து சூப்பர் ப்ராஜெக்ட், எது நல்லா இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னோட டாபிக் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் டாவ் பார்த்திங்கன்னா ரொம்ப கொடுக்காது ப்ராஃபிட் இப்போ இருந்து. ஸோ அதனால் வந்து கியூபிக் போகிறேன். கியூபிக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கேருந்து 10x கொடுக்கும். ஸோ இன்னுமே சில பேர் வந்து ரொம்ப அதிகம் வேணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் செக்டார்ஸ் இருக்குது கைஸ். அதாவது ஏஐலேயே பார்த்திங்க அப்படின்னா லேயர் 1 இருக்குது, யூட்டிலிட்டிஸ் காயின்ஸ் இருக்குது, அதில் பார்த்திங்க அப்படின்னா லேயர்ஸில் பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. அதாவது ஆர்டிஃபிஷியல் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஏஜிஐ அப்படின்னு நான் சொல்லி இப்போ கூட ட்விட்டரில் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன், டெலகிராம்லேயும் நான் ஷேர் பண்ணியிருப்பேன் அந்த காயின் பற்றி. கூகுள், மைக்ரோசாஃப்ட், நிவிடியா கூட அவங்களுமே பார்ட்னர் இருக்காங்க. அது போக பார்த்திங்கன்னா ஏஐபிஜி, அதாவது ஆர்டிஃபிஷியல் ஆட்டோமேட்டிக்காக வந்து என்எஃப்டி க்ரியேட் பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட், அதை வேலிடேட் பண்ணக்கூடிய ப்ராஜெக்டை பார்த்திங்க அப்படின்னா பிட்ஸ்க்ரன்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ப்ராஜெக்ட் பற்றியும் கேட்டிருந்தாங்க. அதெல்லாம் வந்து யூட்டிலிட்டிக்கு கீழே வரும், அதாவது சாலிடஸ், ஏஐ, ஜிபிடி, லான்ச் பேட்ஸ், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யூட்டிலிட்டியில் வரும். ஸோ இந்த மாதிரி நம்பர் ஆஃப் செக்டர்ஸுமே வந்து ஏஐல இருக்குது. அதில் வந்து லேயர் 1 அப்படிங்கும்போது கியூபிக் தான். ஸோ இந்த பர்டிகுலரில் வந்து ஜிபியூவில் டிபியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து எய்த்தர் காயின் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் ஸோ இது வந்து கன்வின்சிங்காக இருக்கிறதுனால வந்து இதை நான் மெயினாக உங்களுக்கு வந்து சொல்கிறேன். அதுக்கு அடுத்தது கன்வின்சிங்காக இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஷேர்டு ஜிபியூ பவர், அதாவது பார்த்திங்கன்னா கேமர் காயின், இதுவும் சொல்லலாம். IO.NET-ம் நல்லா இருக்குது, பட் அதுக்கு தான் நான் வந்து கியூபிக் சொல்லிட்டேனே, நீங்கள் கியூபிக் பாருங்கள். ஸோ இவ்வளோ தான் கைஸ். நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த டோக்கன்ஸில் எது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குது, எது பெஸ்ட்டுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.